வெல்கம் மை சேனல். இன்றைக்கி நாம் சாம்பார் சாதம் எப்படின்னு பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு டம்ளர் சாமையும் அரை டம்ளர் துவரம்பருப்பு நல்லா கழுவிட்டு ஊற வச்சுருங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 3 காஞ்ச மிளகாய், ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் ஜீரகம், ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்து நல்லா வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஊற வச்ச சாம்பார் அரிசி துவரம்பருப்பு ஒரு குக்கரில் சேர்த்து 3 டம்ளர் தண்ணி ஊற்றுங்க. ஒரு டம்ளர் சாம்பார் அரிசி எடுத்துருக்கோம். அதுக்கு ஒரு தக்காளி, ஒரு 4 பல் பூண்டு, கொஞ்சம் உப்பு, மஞ்சள்தூள், கொஞ்சம் சீரகம், ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா குழைய வேக வச்சுட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடுகு, உளுத்தம் பருப்பு, பெருங்காயம், வெந்தயம் தாளிச்சுக்கோங்க. சீரகம் தாளிச்சுக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம் தாளிச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் வதங்கிச்சுன்னா ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவு புளி கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. இந்த புளிக்கரசை ஊற்றி நம்ம அரைச்சி வச்ச பவுடர் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிச்ச உடனே இந்த சாம்பார் சாதத்தில் கொட்டி கலந்திங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.